ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா. இன்னைக்கும் ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஏத்திக்ஸ் ஃபிட்னஸ் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். எக்ஸாக்ட்லி நம்மளோட எல்லா விஷயங்களுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஒரு பர்சிஸ்டன்ஸ் இருக்கணும். நமக்குள்ளேயே ஒரு கான்பிடென்ட்டா பண்ண ஆரம்பிச்சோம்னாலே எந்த ஒரு வேலையுமே நம்மளால சிறப்பா பண்ண முடியும். அந்த வகையில இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடாவும் நம்ம ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு தினமும் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கும் என்ன டைப் ஆஃப் ஒர்க் அவுட் பார்க்க போறோம் அப்படிங்கறத நம்மளோட ஃபிட்னஸ் ட்ரெயினர் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்க ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஓகே, ரொம்ப நல்லா இருக்கிறேன் மேம். அண்ட் உங்களோட டி-ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே மேம், நம்ம லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா லேட் மசில்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். சோ இன்னைக்கு என்ன டைப் ஆஃப் ஒர்க் அவுட் பார்க்க போறோம்? லோயர் பாடி ஒர்க் அவுட் பார்க்க போறோம். எஸ்பெஷலி லெக்ஸ் ஓட நம்ம தை மசில், குவாட்ரிப்ஸ் மசில்கான ஒர்க் அவுட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது லெக் எக்ஸ்டென்ஷன் அண்ட் லெக் கர்ல். இந்த இதுல ரெண்டு வேரியேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெக் எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது உங்களோட குவாட்ரிப்ஸ் மசில், இந்த மசில் உங்களுக்கு நல்லாவே டோன் அப் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஆங்கிள் நல்லா செட் ஆயிருக்கா பாருங்க. ஓகே, எஸ், லிட்டில் ஓபன். ஓகே, எஸ், ஃபுல்லி ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிவரை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லிட்டில் அப், லிட்டில் எஸ், நல்லாவே இன்னும் ரைஸ் பண்ணலாம். வெரி ரைஸ் பண்ணி ஸ்லோலி டவுன். வெரி குட். ஸ்லோவா அதே மாதிரி 15 கவுண்ட்ஸ். ஸ்லோலி அப், எஸ், ஸ்லோலி டவுன். வெரி குட். வெரி குட். இப்போ உங்களோட கை மசில், குவாட்ரிப்ஸ் மசில் நல்லாவே ஃபீல் ஆகும். ஸ்டிச் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடாது. அப்படி அப் லேயர் ஸ்டிச் பண்ணாதீங்க. ஸ்டிச் பண்ணி அப் லேயர்லயே பண்ணுங்க. இந்த ரேஞ்ச் வரும்போது அப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்க டிச் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக நம்ம 15 கவுண்ட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ த்ரீ செட்ஸ் நீங்கள் பண்ணலாம். 15 கவுண்ட்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா நீங்க சொல்லும் போதே ஆக்சுவலி தெரியுது இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா பெயினாவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீ ப்ராப்ளம் இருக்காங்க, நீ பெயின் இருக்காங்க, ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுக்கவே கூடாது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஒர்க் அவுட் மேம்? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாம்ஸ்ட்ரிங்கான ஒர்க் அவுட். ஓகே, குவாட்ரிப்ஸ் மசில், அப்பர் தை மசில் பார்த்தோம். இப்போ நம்ம பேக் தை மசில், ஹாம்ஸ்ட்ரிங் மசில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோயர்ல உங்களோட ஆங்கிள் நல்லா ரெஸ்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் நல்லா ஃப்ளெக்ஸ் டவுன், ஃபுல்லி ஃப்ளெக்ஸ் டவுன், ஸ்லோலி அப். நீ ரொம்ப லாக் பண்ணிடக்கூடாது. ஸ்லோலி. வெரி குட். அண்ட் ஆங்கிள் எப்பயுமே ஸ்ட்ரெயிட். மேக் இட் ஸ்ட்ரெயிட். குட். நீ ரிச் பண்ணாம ஓப்பன் அப், லிட்டில் ஓப்பன் அப். வெரி குட். லுக் ஸ்ட்ரெயிட். வைட் ரேஞ்ச், ஸ்ட்ரெயிட் ரேஞ்ச். வெரி குட். ஸோ உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் நல்லா இப்போ ஃபீல் ஆகுதா? நல்லா தெரியுது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கவுண்ட்ஸ். இப்போ உங்களால் 15 கவுண்ட்ஸ் போட முடியல அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் 8ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 8 reps, 3 sets நீங்கள் கால் பண்ணுவீங்க. இதில் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட லோயர் பெல்லையுமே நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிகிட்டே போகணும் அப்படிங்கிறது. ஸோ அதுலேயே உங்களுக்கு செகண்டரி மசிலாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். Very good. மேம் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் அது ஒரே மிஷின்ல ரொம்பவே அழகா சொல்லி கொடுத்துருந்தீங்க மேம். அது பண்ணும்போது எனக்கே செம்ம பெயின் தெரிஞ்சது. பட் எந்த அளவுக்கு பெயின் இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஒரு கெயின் அப்படிங்கிறது நமக்கு ஆப்வியஸா தெரியும். பார்த்துருக்கீங்களா? ஸோ இது முக்கியமா இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செலிபிரிட்டிஸ் எல்லாம் பண்றதை நம்ம டைரக்டா பார்த்துருக்கோம். பயங்கர பெயின்ஃபுல்லா பண்ணுவாங்க. அவங்களோட இதனாலதான் அவங்களோட தைஸ் நல்லா டோன்ட் அப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் லெக் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன் சஃபிஷியன்ட் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து லெக் ஒர்க் அவுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே மேம். ஸோ இன்னைக்கு சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. டெஃபினட்டாக நாங்கள் ஜிம் போனால் அதை நாங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து செட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ. ஸோ மேம் இன்னைக்கு ரொம்பவே அழகாக வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, லைக் எப்படி பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காக ப்ராப்பராக நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு டோன்டப்பான தைஸ் வேணும் அப்படின்னா ஜிம் போங்க, இந்த மிஷினை பாருங்க, கரெக்டாக ஒரு ட்ரைனர் வச்சு ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறத. there's no doubt you will get a definitely fantastic results அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நாங்களே சந்திக்கிறேன். until then it's tada bye bye from Brenda.